கார்த்திகை ஸ்பெஷல் இனிப்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஏதாவது ஒரு கப் அளந்து எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் பார்த்தீங்கன்னா ஊறின அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூடவே சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கெட்டியாக. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த சைடும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதும் எடுத்தோம்னா அருமையான கார்த்திகை தீபம் அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கார்த்திகைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.